அதிகாரம் 17. கர்த்தர் இரக்கங்களின் பிதாவாக இருக்கிறார். ஆபிராம் விசுவாசமுள்ளவர்கள் எல்லோருக்கும் தகப்பனாக இருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு அது உறுதி பண்ணப்படுகிறது. ஆபிராம் தேவனுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தர் ஆபிராமோடு யோசனையும் பண்ணுகிறார், அவரோடு உடன்படிக்கையும் பண்ணுகிறார். கர்த்தர் ஆபிராமோடு தம்முடைய ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்கிறார். கர்த்தர் ஆபிராமோடு பண்ணிய உடன்படிக்கையை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் காத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயீமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். ஆதியாகமம் 15:18 முதல் 21 வரையிலும். கர்த்தர் ஆபிராமோடு இந்த உடன்படிக்கை பண்ணின சூழ்நிலைகளும் காலமும் மற்ற விவரமும். ஆபிராம் கர்த்தரை முகங்குப்புற விழுந்து வணங்குகிறார். கர்த்தர் ஆபிராமோடு பண்ணின உடன்படிக்கையின் அம்சங்கள். ஆபிராம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவார். ஆபிராமின் பெயர் இனிமேல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும். கர்த்தர் ஆபிராமுக்கும் அவருடைய பின்வரும் அவருடைய சந்ததிக்கும் தேவனாயிருப்பார். கர்த்தர் அவர்களுக்கு கானான் தேசம் முழுவதையும் நித்திய சுதந்திரமாக கொடுப்பார். கர்த்தர் ஆபிராமோடு பண்ணின உடன்படிக்கையானது விருத்த சேதனத்தினால் உறுதி பண்ணப்படுகிறது. சாராய் இனிமேல் சாராள் என்று அழைக்கப்படுவாள். சாராள் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெறுவாள். ஆபிராம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆபிராம் இஸ்மவேலுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் ஆபிராமின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறார். கர்த்தர் நியமித்த பிரகாரம் ஆபிராமும் அவருடைய குடும்பத்தாரும் விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள்.